90% ஆஃப் இல்லீகல் அஃபர் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஒரு பொண்ணு வந்து அஃபேர் வைக்கிறாங்க, வேற பையன் கூட அஃபேர் வைக்கிறாங்கன்னா நான் அந்த பொண்ணு தப்பு சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம கரெக்டா ஹை வேல்யூவா இருக்கும், நம்ம பார்ட் வந்து நம்ம அப்சர்வா சேஸ் பண்றாங்க, நம்ம ஹை வேல்யூவா பிஹேவ் பண்றோம், நம்ம ஸ்ட்ராங்கா மேன்லியா இருக்கும் அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஹை வேல்யூ பர்சன் லவ் பண்றாங்க, சந்தோஷப்படுறாங்க. அவங்க அஃபேர் வைக்கவே மாட்டாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, பிளே பாயா ஒரு பொண்ணு வந்து அப்சர்வா லவ் பண்ணுது, அந்த பொண்ணு அஃபேர் வைக்குமா? வைக்காது. பிகாஸ் அவன் ஹை வேல்யூவா தெரியுறான். ஏன் அந்த பொண்ணு அஃபேர் வைக்க போகுது? எங்க அஃபேர் வைப்பாங்க அப்படின்னா நிறைய பசங்க இருக்காங்க, ரொம்ப வீக்கா இருப்பாங்க, ஆம்பளை மாதிரி ஸ்ட்ராங்கா பிஹேவ் பண்ண மாட்டாங்க. அப்ப என் ஹஸ்பண்ட் வந்து வீக்கா ஆம்பளை மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டாங்க, எந்த பொண்ணுக்கு சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷமா இருக்காது. அப்ப அவங்க அந்த பையன் லோ வேல்யூ, அவங்களுக்கு சந்தோஷமா இருக்காது. அவங்க இப்படியே டிப்ரெஸ் எவ்வளவு நாள் இருக்க முடியும்? ஆட்டோமேட்டிக்கா போவாங்க. இது யாரோட மிஸ்டேக்? அந்த பையன் மேன்லியா பிஹேவ் பண்ணல. அந்த பையன் வந்து எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு அப்சசிவா சேஸ் பண்ணிட்டே இருக்கான், காலில் விழுந்து கெஞ்சிரான். என் புருஷன் வந்து என் காலில் விழுந்து கெஞ்சிரான் அப்படின்னு சொல்றது எந்த பொண்ணுக்கா சந்தோஷமா இருக்குமா? நீங்க பாத்துருப்பீங்க, நிறைய பசங்க வந்து பொண்ணு கால் வந்து கெஞ்சிட்டு இருப்பாங்க, ரைட்டா? எந்த பொண்ணுக்கா சந்தோஷமா இருக்குமா? இருக்காது. அப்ப என்ன பண்ண முடியும்? இப்போ ஒரு மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னா அந்த பொண்ணு டிப்ரெஸ் ஆகும். ஒரு லோயர் வழி பையன், இவனை போய் நம்ம இப்படி லவ் பண்றது அப்படின்னு சொல்லி டிப்ரெஸ் ஆகும். அந்த பொண்ணு ஹாப்பியா இருக்கவே முடியாது. ஓகே, அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த பொண்ணு அஃபேர் வைக்கும். பிகாஸ் அந்த பையன் ஒரு ஹை வேல்யூ பையனா இருப்பான். இந்த பையன் வந்து நம்ம லவ் பண்றான், நம்ம ஹை வேல்யூ, நம்ம சந்தோஷமா இருப்போம். யாரோட மிஸ்டேக்? அவங்களோட மிஸ்டேக்.